யோ கும்ஃபு பாண்டியா, உன்னை இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆச்சியா? என்ன அடிங்க? அதாவது என்ன விஷயம்னா, சவுத் ஆப்பிரிக்கா கூட நடக்கக்கூடிய T20 மேட்ச்ல நம்ம இந்தியா சம்பவம் பண்ண போறாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இந்த அளவுக்கு சம்பவம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நேத்து நடந்த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 20 ஓவருக்கு 175 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, 6 விக்கெட்ஸ் இழந்து. இந்தியாக்கு இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கான காரணமே நம்ம தலைமை கும்ஃபு பாண்டியாவோட பேட்டிங் தாங்க. நேத்து நம்ம கும்ஃபு பாண்டியா மட்டும் 4 6 6 4ன்னு வெறும் 28 பாலுக்கு மொத்தமா 59 ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. அதுவும் கடைசி வரை நாட் அவுட்ல பேட்டிங் ஆடி இருந்தாருங்க மனுஷன். இதுக்கப்புறம் இந்த ரன்ஸை சேஸ் பண்ண வந்த சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு காட்ட போறாங்கன்னு எதிர்பார்த்தா ஒவ்வொரு சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேனையும் டாடா காட்ட வச்சாங்க நம்ம இந்தியன் பவுலர். அதாவது வெறும் 74 ரன்ஸுக்கே நேத்து சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நேத்து பவுலிங் போட்ட எல்லா இந்தியன் பவுலர்ஸுமே விக்கெட் எடுத்திருந்தாங்க. குறிப்பா பும்ரா, நம்ம சிங், வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் ஆளுக்கு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நடக்க போற T20 வேர்ல்ட் கப்புக்கு நம்ம இந்தியா டீமுக்கு இந்த ஸ்குவாட் தான் சரியான ஸ்குவாட்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. Hello, check 1 2 3 bowling up, fielding up.